அவங்க பயப்படுறது முஸ்லிம்களை பார்த்து இல்ல, இஸ்லாத்தை பார்த்து. அதுவும் எந்த இஸ்லாத்தை பார்த்து? தொழுகை இஸ்லாத்தை பார்த்தோ, நோம்பு இஸ்லாத்தை பார்த்தோ, ஹஜ் இஸ்லாத்தை பார்த்தோ அவங்க பயப்படல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்தாங்க பாருங்க, 4 கலீஃபாக்கள் வச்சிருந்தாங்க பாருங்க, அந்த இஸ்லாம் டேஞ்சர். ஆனா இன்னைக்கு நாமளும் ரசூலை ஃபாலோ பண்றோம் நம்ம சொல்றோம்ல, அதனால நமக்கு அடி விழுது. நமக்கும் அந்த இஸ்லாமுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது நமக்கு தெரியும், ஆனா அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் அந்த இஸ்லாத்தை சுமந்துட்டு இருக்கான், என்னைக்கா இருந்தாலும் அந்த இஸ்லாமை இவன் நடைமுறைப்படுத்திட்டான்னா நம்மள யாரும் கண்டுக்க மாட்டாங்க, நம்முடைய சாயம் வெளுத்துரும். அதான் சொல்றாங்க, ஹக்கீகத்தே இஸ்லாம் சூரத் இஸ்லாமும்பாங்க. ரியல் இஸ்லாமும் இஸ்லாம் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கிற இஸ்லாம், நம்ம ஒரு டம்மி இஸ்லாம வச்சிருக்கோம். நம்ம அதாவது முஸ்லிம் மட்டும் இங்க டம்மி இல்ல, இஸ்லாமே டம்மியா ஒன்று வச்சிருக்கோம். அப்போ டம்மி இஸ்லாம நாம அடி வாங்கிட்டு இருக்கோம். அந்த டபுள் ஆக்ட் இருப்பாங்க, மச்சம் வச்சுட்டு ஒருத்தர் இருப்பான் மச்சம் இல்லாம, அது மாதிரி நாம அடி வாங்கிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா ரியல் இஸ்லாம் களத்துக்கு இன்னும் வரவே இல்லை. அது வந்துச்சுன்னா அதுதான் ஜெயிக்கும். அது களம் இறங்கி பல 1000 வருஷம் ஆச்சு, பல 100 வருஷம் ஆச்சு. அது இது வரைக்கும் கிரவுண்டுக்கு வரவே இல்லை. அது வரும்போது தெரியும் என்ன என்ன நடக்குது அப்படிங்கிறது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் நம்ம கவனிச்சுக்கணும். ஏன் இந்த நேரத்தில் அவங்க பயப்படுறாங்க? இப்போ ரொம்ப சுறுசுறுப்பாயிட்டாங்களா? ஒரே நேரத்தில் எல்லா நாடுகள்லையும் ஆக்டிவேட் பண்ணி விட்டாங்களா? ஏன் இந்த நேரத்தில் பயப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 வருடமாக, ஒரு 100-150 வருடமாக மனித குலத்தை ஒரு ஏமாற்றத்தில் வச்சிருந்தாங்க. மன்னராட்சிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. மன்னர்கள் அவர்கள் மனம் போன போக்கில் ஆட்சி பண்ணிட்டு அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை நாங்கள் தடுத்து நிறுத்தி மனித குலத்தை சுதந்திரம் பெற்று தரப்போறோம், அதற்கு ஒரு மாற்று வழி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி ஜனநாயகம்ங்கிற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து மக்களாட்சிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இந்த மக்கள் நம்ப வச்சாங்க. ஆனா உண்மையிலேயே மக்கள் ஆட்சி, மக்கள் நலன் தான் பாதுகாக்கப்படுதா? மக்கள் ஆட்சின்றோம், மக்கள் ஆட்சி மக்களால் நான் மக்களுக்காக நானுங்கிறேன். ஆனா சட்டங்கள்லாம் யாருக்கு எதிராக போடப்படுது? மக்களுக்கு எதிராக. இதை மக்கள் படிப்படியா உணர்ந்தாங்க. லைட்டா ஆர்ப்பாட்டம், போராட்டம், ப்ரொடெஸ்ட் இப்படி பண்ணாங்க. இப்போ நடக்கிற ஆர்ப்பாட்டம்லாம் ரொம்ப வீரியமா இருக்கா? புரியுதா இல்லையா? ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும், அந்த காலத்துல சாலை மறியல் நடக்கும், ஒரு அரசியல்வாதி வருவான், கோரிக்கை வைப்பான், வாக்குறுதி கொடுப்பான், அதை நம்பி மக்கள் என்ன பண்ணுவாங்க? கலைஞ்சு போயிடுவாங்க. ஆனா ஜல்லிக்கட்டுல உட்காந்தவங்க கலைஞ்சு போனாங்களா? ஏன்? நம்புறதுக்கு தயார் இல்லை. இன்னைக்கு அரசியல்வாதிய நம்பி ஏமாந்து 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 விரக்தியின் உச்சத்துல போயிட்டான். யாரு? மனுஷன். இங்க மட்டும் இல்ல, நான் சொல்றது இந்தியா மட்டும் இல்ல. முதல்ல எங்க பிரான்ஸ்ல தானே பிரெஞ்சு புரட்சி மூலமா தானே இந்த மக்களாட்சி வந்தது. அங்கேயே மக்கள் விரக்தியில வந்துட்டாங்க. இந்த